பிரார்த்தனை. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. நாம் 17-18 ஸ்லோகங்கள் போன வகுப்பில் பார்த்தோம். பதினேழாவது ஸ்லோகத்தில் முதல் வரியில் பகவான் அவிநாஷி, அழியாதது அப்படின்னார். ஏன் அழியாதது? அதுக்கு காரணமாட்டு முதல் வரியில் ரெண்டாவது பகுதி, ஏன சர்வம் இதம் ததம் ததம். ஏன்னா எல்லா இடமும் இதால் வியாபிக்கப்பட்டிருக்கு. எது எல்லா இடமும் நிறைஞ்சிருக்குதோ அது அழியாதது. அது லாஜிக். அழியாததுன்னு சொன்னார், அதுக்கு லாஜிக் அடுத்தது சொல்றார், எல்லா இடமும் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு. அடுத்தது ரெண்டாவது வரியில விநாசம் ந கஷ்சித் கர்த்தும் அர்ஹதி, யாரும் இதை அழிக்க முடியாது அப்படின்னார். அதாவது முதல் வரியில் தானாக அழியாது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். ரெண்டாவது வரியில் இன்னொருத்தரும் இதை அழிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கு காரணம் அதுவும் பகவானே சொல்கிறார், அவ்யயஸ்ய, இது மாறாதது, அதனால இன்னொருத்தர் அழிக்க முடியாது அப்படின்னு. அப்போ அழியாதுங்கிறதுக்கு காரணம் சர்வவியாபி அப்படிங்கிறது, அழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு காரணம் அது மாறாதது அப்படிங்கிறது. இப்போ மாறாதது அழியாது, இது லாஜிக். அந்த லாஜிக் வச்சு பகவான் அதை சொல்றார். இப்போ நாம உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், எத்தனை பானை இருக்கு அப்படின்னு கேட்டா எத்தனை இருக்கு பானை? 3. இப்போ இதுல எத்தனை ஆகாசம் இருக்குன்னு கேட்டா அதுக்குள்ள உள்ள இருக்கிற ஆகாசம் வெளியே இருக்கிற ஆகாசம் வேற வேறையா? ஒண்ணுதான். எத்தனை களிமண் இருக்குன்னு கேட்டாலும் 1 அப்படிங்கிறது தான். இது ஒரு அம்சம் நாம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சத்துங்கிறது 1 தான், அசத்துங்கிறது நிறைய. சத்துங்கிறது 1, அசத்துங்கிறது நிறைய. இப்போ
இந்த பானைக்கும் இந்த பானைக்கும் சண்டை வரலாம். ஏன்னா இது வேற இது வேற. எது வேற வேறையா இருக்கோ அவங்களுக்கு இடையில கோபதாபங்கள் வரலாம். ஆனா இதுவும் களிமண் தான், இதுவும் அதே களிமண் தான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வரலாம் வருமா? வராது. அப்ப சத்து ஒண்ணு, அந்த சத்தை தவிர இன்னொன்னு இல்லாததுனால சத்துக்கு இன்னொன்னால அழிவு வராது. இது ஒரு லாஜிக் தானே இல்லையா? நமக்கு அந்நியமா கொசு நமக்கு அந்நியம், அது கடிக்கும். நமக்கு அந்நியமா ஒரு ஆள் இருந்தா தான் அவங்களால நமக்கு பிரச்சனை வரும். துவைதாத் ஹி பயம் பவதி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத். இன்னொன்று இருந்தா தான் பயம், இன்செக்யூரிட்டி. எப்போ இன்னொன்று இல்லையோ, இருக்கதே ஒன்று தானோ, அப்போ பயத்துக்கு அவசியம் இல்லை. இன்னொருத்தர் நம்மளை அழிக்க முடியாது. அப்போ சத்து ஒன்று, அசத்துக்கள் தான் நிறைய. அசத்துக்கள் உண்மையிலே இல்லை, மித்தியை. நம்முடைய நிழலை பார்த்து நாம பயப்படணுமா? சில பேர் நிழலை பார்த்து பயப்படுற பெரிய அறிவாளிகள் இருப்பாங்க. ஆனால் நம்முடைய நிழலை பார்த்து நாம பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி சத்து அசத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அசத்து நம்ம நிழல் மாதிரி இல்லாததுக்கு சமானம், தோற்றம். அதனால் அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அப்புறம் இந்த சத்து நிறைய இருக்கு. இந்த சத்துக்குள்ள எல்லாம் அசத்து மன்னிக்கணும், அசத்து நிறைய இருக்கு. இந்த அசத்துக்குள்ள எல்லாம் சத்து ஒளிஞ்சிருக்கு. அது ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒளிஞ்சு நம்ம கண்டுபிடிக்காததுனால, நமக்கு தெரியாததுனால ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றேன். பானை நிறைய இருக்கு, நமக்கு பானை தான் தெரியுது. களிமண் அப்படின்னு எடுத்து கேட்டா தான் ஆமா ஆமா களிமண் இருக்கு தெரியுது அப்படின்னு சொல்றோம். அப்போ பானையில களிமண் ஒளிச்சிருக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னா. அத மாதிரி இந்த பானைக்கு உள்ள ஆகாசம் இருக்குன்னு சொல்றோம். பானையே ஆகாசத்துல தானே இருக்கு அப்படின்னு எடுத்து சொன்னா ஆமா ஆமா பானையே ஆகாசத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ சத்து எங்கேயும் நிறைஞ்சது, ஆகாசம் எங்கேயும் நிறைஞ்சது தானே. மில்கி வே தாண்டி எத்தனை பால்வழி திரள்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் ஆகாசம் இருக்கு. எங்கேயும் ஆகாசம் இருக்கு. ஆகாசம் எல்லா இடமும் இருக்கு. அது மாதிரி ஆத்மாவும் எல்லா இடமும் இருக்கு. ஆனாலும் அது ஒளிச்சும் இருக்கு. ரெண்டு பேரு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் நிறைய பணம் வச்சிருந்தான். எதிர இருக்கிறவன் திருடன். அவனுக்கு மொழிய பார்த்தாலே தெரிஞ்சது, பிள்ளை முழிக்கிறது பே முழிக்கிறது மாதிரி இவன் திருட்டு மொழி முழிக்கான். அப்ப இந்த பணம் வச்சிருக்கிறவன் தினமும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்ன பணத்தை எண்ணிக்கிடுவான். லட்ச லட்சமா வச்சிருக்கான். எண்ணிக்கிட்டு தலையணை இடையில வச்சுக்கிடுவான். மற்றவன் இவன் ராத்திரி நல்ல தூங்கின பிறகு எடுத்துடணும், அல்லது இவன் பாத்ரூம் போகும்போது எடுத்துடணும் அப்படின்னு திட்டம் போட்டான். கன்னியாகுமரியிலிருந்து ரிஷிகேஷ் போனோம். ஒரே ட்ரெயினா இருந்தாலும் 52 மணிக்கூர் 3 நாள். ஏதோ ஒரு நாள் ராத்திரியில எடுத்துடலான்னு ஒரு ஐடியா. ஒரு நாள் ஆச்சு. திருவனந்தபுரத்தில் திருவனந்தபுரம் நார்த் கொச்சுவேலியில இருந்து ரிஷிகேஷுக்கு டைரக்ட் ட்ரெயின் இருக்கான். வெள்ளிக்கிழமை போகுதான். புக் பண்ணதுக்காக வேண்டி தேடின போது பார்த்தேன். அந்த ட்ரெயினில் ஏரியாச்சு. முதல் நாள் ராத்திரி இவன் பாத்ரூம் போகும்போது இவன் அந்த தலையிட போய் எடுத்து பார்த்தா பணத்தை காணாது. அவனுக்கு பேக் எல்லாம் வக்கரிச்சா காணாது. ரெண்டாவது நாள் ராத்திரி ஆச்சு, அதே மாதிரி கிடைக்கல. மூணாவது நாள் இனி இறங்கித்தான் ஆகணும். பகலாம முடிச்சிருக்க போறான், எடுக்க முடியாது. இவன் அவன்கிட்ட கேட்டான், ஆமா தினமும் ராத்திரி பணத்தை எண்ணி எண்ணி தலையணை கடியில வச்சிங்க, ஆனா நான் தேடி பார்த்த பணத்தை காணலையே
பணத்தை எங்க வச்சீங்க அப்படின்னு. அது பணத்தை பத்திரமான ஒரு இடத்துல நான் வச்சேன். அப்படி இது பத்திரமான இடம், அது ஓன் தலையண அப்படின்னா என்ன விஷயம் இவர் எண்ணிக்கிட்டு அவன் பாத்ரூம் போவானே, அப்ப அவன் தலையணைக்குள்ள வச்சுக்கிட்டு இவரு பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்கிறது. அவன் ஒரு நாள் அவன் தலையிலே தேட போறதில்ல. அத மாதிரி பகவான் ஆத்மாவை வெளியே இருந்தா தேடி பிடிச்சிருவோம், தேடி தேடி பார்ப்பாங்க, இங்க தேடி கண்டுபிடிக்க முடியாத இடமா இருக்குன்னு உள்ள வச்சுட்டாரு. இப்படி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா எங்கும் நிறைஞ்சிருக்கு, அதனால அதுக்கு அழிவில்லை. இப்ப இன்னொரு விஷயமும் நாம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பானை களிமண்ணால ஆனது, அதனால நம்ம களிமண் பானைன்னு சொல்லுவோம். இந்த பானை களிமண்ணு தான். களிமண்ணு பானையா? நல்லா யோசிங்க. இன்னொரு உதாரணம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த உதாரணத்துக்கு வரேன். சூப்பர் ஸ்டார், எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஆளை நான் சொல்லேன், நீங்க சின்ன வயசுக்காரங்க யாராவது இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை போட்டுக்குங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப வருஷமா சினிமாவில் செக்க போடு ஆளு. விஜய், அஜித் யாரு வந்தாலும் சரி அவரை பீட் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார். ஒவ்வொரு படத்துக்கும் கோடிக்கணக்கில் தான் சம்பளம். அந்த ஆளு ஒரு படத்துல பிச்சைக்காரனா நடிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிச்சைக்கார ரஜினிகாந்த், சரிதானா? பிச்சைக்காரனை யாரு நடிக்கிறாரோ அது ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் பிச்சைக்காரனா? ரஜினிகாந்த் பிச்சைக்காரனா? இல்ல இல்ல. பிச்சைக்கார ரஜினிகாந்த் தான், ஆனா ரஜினிகாந்த் பிச்சைக்காரன் இல்ல. அதாவது இத கொஞ்சம் வார்த்தையை மாத்தி போடு. பெக்கர் இஸ் ஆக்டர், ஆக்டர் இஸ் நாட் பெக்கர். இப்ப ஒரு சூத்திரம் உண்டாக்க போறோம். பெக்கர் இஸ் ஆக்டர், actor is not beggar. B is A is not B. இப்போ சூத்திரம் கிடைச்சிச்சு. B is A is not B. பானை களிமண்ணு, களிமண் பானையா? இல்ல. ஏன்னா களிமண்ணு பானையா இருக்கலாம், கப்பா இருக்கலாம், மூடியா இருக்கலாம். மூடி களிமண்ணு தான், ஆனா களிமண் மூடி மட்டும் இல்லை. கப்பு களிமண்ணு தான், ஆனா களிமண் கப்பு மட்டும் இல்லை. பானை களிமண்ணு தான், ஆனா களிமண் பானை மட்டும் இல்லை. இப்படி சொன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்போ B is A is not B. இப்போ இதுல இருந்து நம்ம ஸ்லோகத்துக்கு வருவோம். அசத்து சத்து தான். சத்து அசத்தா? இல்ல. சத்து அசத்துக்கள் எல்லாம், அசத்துனா என்ன, நம்ம உலகத்துல பார்க்கறது எது இருந்தாலும் எல்லாமே எல்லாமே சத்து தான். ஆனா சத்து அசத்து இல்லை. இது ஒரு விஷயமும் நாம உள்வாங்கிக்கணும். இப்போ நான் இந்த பானையை உடைச்சிட்டேன். பானையை என்னால உடைக்க முடியும். இந்த பானைக்குள்ள இருக்க ஆகாசத்தை என்னால ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அப்ப அசத்தை அழிக்கலாம், சத்தை அழிக்க முடியாது.
இதுவும் நாம் உள்வாங்கிக்க வேண்டிய இன்னொரு விஷயம். இப்போ ஆகாசம் மாதிரி பொதுவாக நம்ம இந்த ஒன்றரை இடத்துல இந்த உதாரணத்தை பயன்படுத்துவோம். சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது ஆகாசம் ஒரு கொஞ்சம் பெட்டர் உதாரணம். உலகத்தில் உள்ள வேறு எந்த பொருளை விட ஆகாசம் நமக்கு கொஞ்சம் பெட்டராட்டு புரியும். அதனால் அதை நம்ம உதாரணமாக சொல்லுவோம். எங்கேயும் வியாபிச்சிருக்குது ஆகாசம். நீ அடுத்தது கிருஷ்ணனை சில ஸ்லோகம்லாம் சொல்ல போகிறாரு. அதிலெல்லாம் ஆகாசத்தை மனசில் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டோன்னா படிச்சுன்னு புரியும். ஆத்மான்னு யோசிச்சா ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். சரி, இப்போ முதல் வரி நான் சொன்னேன், தானாக அழியாதுங்கிறத அவிநாசி அப்படிங்கிற வார்த்தையில் சொன்னார் அப்படின்னு. இன்னொருத்தரும் அழிக்க முடியாதுங்கிறத ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி அப்படின்னு சொன்னார். இப்போ தானா அழிகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நமக்கு அந்த தானா அழிகிறதுங்கிறத கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கிடுவோம். நான் போன தடவை ஒரு உதாரணம் எல்லாம் சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்குவோம். தானாக அழிகிறதுங்கிறது நேச்சுரலாக அழிகிறது அப்படின்னு எடுத்துக்குவோம். நம்ம புரியறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்க வேண்டி நேச்சுரலாக அழிகிறது அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நாம் கடையிலிருந்து ஏதாவது உணவு வாங்குகிறோம்னு வச்சுக்குவோம். அந்த உணவு அப்படியே ஒரு வாரத்துக்கு இருக்குமா? இருக்காது இல்லையா? நம்ம மருந்து வாங்குறோம், உணவு பாக்கெட் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. அது மாதிரி நம்ம மருந்துகள் வாங்குறோம், அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் தானாகவே அழியுது, நாம் பார்க்குறோம். ஒரு வீடு கட்டுறோம், அது கொஞ்ச நாள் கழிச்சா இல்லாமல் போயிடுது. ராஜாக்கள் எல்லாம் அரண்மனைகளை வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி அரண்மனை ஒன்றத்தையும் காணதுக்கு இல்லை. இதே மாதிரி நம்ம ஒரு வண்டி வாங்குகிறோம், கொஞ்ச நாள் கழித்த உடனே பழசாகிறது, விற்றுக்கிட்டு வேற வாங்குகிறோம். நகை நட்டு போட்டிருக்கிறோம், உதாரணத்துக்கு மாலைன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் போடுறோம், அப்புறம் தேஞ்சு அது அறுந்து போகுது, திருப்பி நம்ம அதை அழித்து வேறு நல்ல மாலை செய்கிறோம். இப்படி உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் தானாகவே அழிகிறது பார்க்குறோம். இதெல்லாம் அசத்து, அதனால அழியுது. சத்து அப்படி அழியுமா அப்படின்னா அழியாது. அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம். இப்போ இந்த இதில் நான் சத்து அழியாதுன்னு சொல்கிறேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அழியாதது எதுவோ அது சத்து, அழியாதது எதுவோ அது ஆத்மா, அதுதான் நான் இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, பிராணன் இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அழிவில் ரெண்டு விதம் இருக்கலாம். ஒன்று காணாமல் போகிறது, இன்னொன்று இல்லாமலே போகிறது. அதாவது மிச்சம் மீதி உள்ள அழிவு, மிச்சம் மீதி இல்லாத அழிவு அப்படின்னு ரெண்டு இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம நீங்கள் உங்கள் சின்ன வயசில், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் சின்ன வயசில் அதை பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். உங்கள் சின்ன வயசில் வீட்டில் அடுப்பு பார்த்துருப்பீங்க, விறகு வச்சு எரிப்போம். இந்த விறகு வச்சு எரிக்கும்போது விறகு எரிஞ்சு கடைசியில் அடுத்த நாள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னே சாம்பல் எல்லாம் அள்ளிட்டு சில பேர் அடுப்பெல்லாம் மெழுகி அப்புறம் கோலம் எல்லாம் போட்டு அடுப்பு பற்ற வைப்பாங்க. சில பேர் டெய்லி பண்ணாட்டாலும் செவ்வாய் வெள்ளியுமாவது பண்ணுவாங்க இல்லையா? அப்போ நம்ம விறகை எரித்தோம்னா அதில் சாம்பல் வருது, அதனால் அதை எடுக்கணும். மிச்சம் மீதி வருது, இது ஒரு விதமான அழிவு. ஒன்று இன்னொன்னா மாறுது. இன்னொன்று
இன்னைக்கு நீங்க எல்லாம் கேஸ் பயன்படுத்து, எல்லாருமே கேஸ் தான் பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் அடுப்புல பத்த வைக்கிறீங்க, கேஸ் எரிஞ்சு முடியுது, மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப மிச்ச மீதி இல்லாமலே நாசமாகிறது ஒரு விதம், மிச்ச மீதி இருந்து நாசமாகிறது ஒரு விதம். அதாவது ஒன்று இன்னொன்னா மாறுறது ஒரு விதமான அழிவு, ஒன்று இல்லாமலே போகிறது இன்னொரு விதமான அழிவு. இப்படி ரெண்டு விதமான அழிவும் ஆத்மாவுக்கு கிடையாது. இப்ப தானாக அழிகிறதுல இதை சொல்லலாம். இப்போ மற்றவங்களால ந கஷ்டித் கர்த்து மர்கதி, வேற யாரும் அழிக்க முடியாதுன்னு பகவான் சொல்றாரு. மற்றவங்களால அழிகிற அழிவு அப்படின்னா, இப்போ நாம நான் இந்த பானையை போட்டு உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, போச்சு, பானை அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பிறரால அல்லது பிற பொருட்களால, இயற்கை சக்திகளால அழிவுகள் வருது. அப்படியும் அழிவு வரலாம். இந்த அழிவும் கிடையாது. அப்போ இதுல அவ்யயம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. பிறகு இன்னும் 2-3 ஸ்லோகம் தாண்டின உடனே நமக்கு அதுக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால நான் இப்பவே உங்களுக்கு வித்து போட்டு வைக்கிறேன் அந்த விஷயத்துக்கு. அவ்யயம்னா நான் சொன்னேன் வளர்றது, தேய்கிறது, இல்லாததுன்னு சொன்னேன். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்றேன். நம்ம உடம்பு 6 விதமான மாற்றங்களுக்கு உள்ளாகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நாம பிறக்கிறோம், பிறந்ததுனால இருக்கிறோம், இருக்கிறதுனால வளர்றோம், அப்படி வளர்ந்துட்டே வரும்போது மாறுறோம், அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 25-30 வந்த உடனே வளர்றது மாறுறது எல்லாம் நின்று போகுது. குறைஞ்சபட்சம் வளர்றது நின்று போகுது. மாறுறது இதுவரைக்கும் நல்ல மாற்றமா நடந்தது, இப்போ மாறுறது வேற விதமா போயிருது. எல்லாம் கருகருன்னு முடி இருக்கிறதெல்லாம் வெள்ளாகி போச்சு, பல்லெல்லாம் ஒண்ணுன்னா உதிர ஆரம்பிச்சு, இப்ப தேயுது. முதல்ல வளர்ந்துட்டு இருந்தது இப்ப தேயுது, அப்புறம் அழிஞ்சு போகுது. இந்த உடலுக்கு இந்த 6 குணங்கள் உண்டு. ஜாயத்தே அஸ்தி வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. அதனால இங்க அவ்யயம் பகவான் சொன்ன ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம உபலட்சணமாட்டு மீதி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். இந்த பாவ விகாரங்கள் உடலுக்கு உண்டு, நமக்கு உண்டு. பகவான் சொல்றாரு இதுக்கு சத்துக்கு கிடையாதுன்னு சொல்றாரு, ஆத்மாவுக்கு கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப இதுல நாம என்ன புரிஞ்சுக்கலாம்? பகவான் நான் சொல்றது இந்த உடம்பு இல்ல, இன்னொருத்தரை சொல்றார். உடம்புக்கு அந்நியமா இருக்கிற ஒருத்தரை சொல்றார், உடம்பை பத்தி சொல்லல. உடம்ப நான் நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாரு. அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நாம இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் திருப்பி திருப்பி நமக்குள்ள ஏத்த முயற்சி பண்ண. ஏன்னா நம்ம பல ஜென்மமாட்டு நான் இந்த உடம்புன்னு பதிச்சு வச்சிருக்கோம். அது இனி கீதா கிளாஸ் முழுக்க சொன்னாதான் ஒருவேளை மாறும். பகவான் அப்போ இடையிடையே சொல்லுவாரு, நான் அவரோட கொஞ்சம் கூடுதலாக அடிக்கடி சொல்லுவேன். அப்போ நான் இந்த உடம்பு இல்லை அப்படிங்கிறது அவ்யயம்ங்கிற வார்த்தை அதையும் சொல்லாம சொல்லுது. இந்த 6 விதமான விகாரங்களும் இல்லைங்கிறது அவ்யயம்ங்கிற ஒரு வார்த்தையில. व्ययம்ங்கிறது வளரவும் செய்யலாம், தேயவும் செய்யலாம் அப்படிங்கிறது சொன்னதுனால மீதியும் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது
தேச கால வஸ்து பரிச்சேதம். அதாவது நான் இப்போ இங்கே இருக்கேன். கன்னியாகுமரியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஹரித்வாரில் இல்லை, ரிஷிகேஷில் இல்லை, கோயம்புத்தூரில் இல்லை, வெள்ளிமலையில் இல்லை, தோவாளையில் இல்லை, சென்னையில் இல்லை, டில்லியில் இல்லை. நான் ஒரு தேசத்தில் இருக்கேன். அந்த தேசத்தை தவிர, அந்த இடத்தை தவிர வேற இடத்துல எல்லாம் இல்லை இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் சொல்றது இந்த உடம்பை சொல்றேன். என்னுடைய உடம்பு, தெளிவாகவே சொல்லிடுவோம், என்னுடைய உடம்பு இந்த இடத்துல இருந்தால் வேற இடத்துல இருக்க முடியாது. கடவுள் 4வது வானத்தில் அரியாசனம் போட்டு உட்கார்ந்திருந்தால், அவருக்கு வலது பாரிசத்தில் சுதனானவர் இருந்தால், அவங்க 2 பேரும் அங்க மட்டும்தான் இருக்காங்க, வேற எங்கேயும் இல்லை. இல்ல கடவுள் 7வது வானத்தில் இருக்கார் அப்படின்னா, அவர் 7வது வானத்தில் மட்டும்தான் இருக்கார், அந்த சேர்ல மட்டும்தான் இருக்கார், இங்க ஒண்ணும் இல்லை. உடல் அப்படிங்கிறது நானா இருந்தால், இடம் என்னை ஒரு வரையறைக்கு உட்படுத்துது, லிமிட் ஆக்குது. போன கிளாஸ்ல சொன்னேன், அவினாசிங்கிறது காலத்தால அன்லிமிட்டட்ங்கிறத சொல்லுது, சர்வமிதம் ததம்ங்கிறது ஸ்பேஸ் வைஸ் அன்லிமிட்டட்ங்கிறத சொல்லுது அப்படின்னு சொன்னேன். இந்த உடல் இந்த இடத்துக்குள்ள லிமிட்டுக்குள்ள இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த லிமிட்டை தாண்டி போக மாட்டாங்க. இத மாதிரி இந்த உடம்புக்கும் இந்த ஒரு லிமிட் இருக்கு. இந்த லிமிட்டை தாண்டி அது இல்லை, இந்த இடத்தை தாண்டி இல்லை. அடுத்தது காலம். 1975க்கு முன்னாடி நான் இல்லை, 2075க்கு பிறகு நான் இருக்க போறது இல்லை. அப்ப காலம் படி எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அடுத்தது, அல்லது நான் முன்னாடி சின்ன குழந்தையா இருந்தேன், அப்புறம் இளைஞ நானே, இப்போ நடுத்தர வயசுக்கு வந்திருக்கேன், இனிமேல் கிழவன் ஆவே. இது இப்ப கிழவன் இல்லைன்னு மறைமுகமா சொல்லு. இப்படி காலத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அடுத்தது வஸ்து, பொருட்கள் அடிப்படையில். நான் என்னுடைய உடம்பு இது, இது என்னுடைய உடம்பு இல்லை, இது என்னுடைய உடம்பு இல்லை, இது என்னுடைய உடம்பு இல்லை. பொருட்கள் அடிப்படையில் இது நான் இல்லை. நான் உடம்பா இருந்தால் இது நான் இல்லை, இது நான் இல்லை, வேற எதுவும் நான் இல்லை, இது மட்டும்தான் நான். அப்போ இப்படி 3 விதமாக எனக்கு லிமிட்டேஷன் இருக்கு. எதுக்கு லிமிட்டேஷன் இருக்கோ அது அழியும். ஆத்மாவுக்கு லிமிட்டேஷன் கிடையாது, அதனால அது அழியாது அப்படிங்கிறதும் நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பதினெட்டாவது ஸ்லோகத்தில் அந்தவந்த இமே தேகாஹா அப்படின்னு பகவானே இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன், உங்களுக்காக வேண்டி என் மூளையை கசக்கி பகவான் இதை சொல்றாரு, அது உடம்புக்கு பொருந்தல்ல. அப்போ அவரு சத்துன்னு சொல்றது
ஆத்மாவை சொல்கிறார், உடம்பு அசத்துன்னு சொல்கிறார் அப்படின்னெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பகவானே அவருடைய வாயாலேயே இந்த உடம்பெல்லாம் முடிவுள்ளது, ஆனால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நமக்கு அழிவு கிடையாது அப்படிங்கிறத சொன்னார். இதில் நித்தியஸ்ய ஷரீரினக அனாசினக அப்ரமேயசிய அப்படின்னு நிறைய அப்ஜெக்டிவ் சொன்னார். இது எல்லாமே ஒரு ஆளுக்குள்ள அப்ஜெக்டிவ், நமக்குள்ள அப்ஜெக்டிவ். நம்ம நித்தியம், நம்ம ஷரீரி, நாம அனாசி, நாம அப்ரமேயக, இத்தனை அப்ஜெக்டிவ் நமக்கு பகவான் சொல்றார். இப்போ ஒரு கேள்வி வரலாம். இப்போ பொதுவாக உலகத்தில் வேற எந்த மதத்திலேயாவது சனாதன தர்மத்தை தவிர வேற எந்த மதத்திலேயாவது, முக்கியமாக பாலைவனத்திலிருந்து வந்த மதங்களாக இருந்தால், எதிர்த்து கேள்வி கேட்டால் கழுத்தில் தலை இருக்காது. கேள்வி கேட்டால் சாத்தான் சாத்தான் உன்னை கேள்வி கேட்க சொல்லுது, எனக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னா இப்படி ஒரு வசனத்தை அடிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடிடுது. ஆனால் நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு சிறப்பு, உபனிஷதங்கள் கேள்வி பதில் பாணியில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. நான் இது ஏற்கனவே ஒருவேளை சொல்லியிருக்கலாம். பகவத்கீதை கேள்வி பதில் பாணியில் தான் இருக்கு. பிரம்மசூத்திரம் கேள்வி பதில் பாணியில் தான் எழுதப்பட்டிருக்கு. கேள்வி பதிலாக இருந்தால் தான் நமக்கு சந்தேகங்கள் போகும். கேள்வி கேட்டு பதில் வாங்கி, கேள்வி கேட்டு பதில், நீங்கள் கேள்வி கேட்டாலும் பாஷ்யம் உரை எழுதுறவங்க கேள்வி கேட்டுருவாங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டாலும் நானே கேள்வி கேட்டுட்டு எத்தனையோ விட சொல்லிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் கூட கேள்வி கேட்கலாமான்னு உங்களுக்கு தோணும். கேள்வி கேட்டு பதில் வாங்கி புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. இங்க நம்ம கடவுளை கூட கேள்வி கேட்கலாம். வாத்தியார் இல்ல, கடவுளை கூட கேள்வி கேட்கலாம். அந்த உரிமை இங்க உண்டு. இப்படிப்பட்ட சுதந்திரம், அது உங்களுக்கு ஆடையில் ஆனாலும் சுதந்திரம், பேச்சில் ஆனாலும் சுதந்திரம், சாப்பாட்டில் ஆனாலும் சுதந்திரம், இப்படி எல்லா விதமான சுதந்திரங்களும் உள்ள ஒரு மதத்துக்கு தான் சனாதன தர்மம் அப்படின்னு பேர். இங்க கிருஷ்ணர் சொல்லிட்டார், நித்தியஸ்ய அவினா அனாசினக அப்படின்னு. கிருஷ்ணர் சொன்னா என்ன, யாரு சொன்னா என்ன? எனக்கு சந்தேகம் வந்தா, எனக்கு கேள்வி வந்ததுன்னா பதில் சொல்லித்தான் ஆகணும். அதனால ஆதிசங்கரர் கேள்வி கேட்காரு. அங்க நித்தியம் சொல்லியாச்சு, இங்க அனாசின்னு சொல்லுவானே, எதுக்கு ரெண்டு? ஒன்று சொன்னா போறாதா அப்படின்னு ஆதிசங்கரர் கேள்வி கேட்கிறார். இது நம்ம அர்ஜுனன் கிருஷ்ணரை கேள்வி கேட்கறத பார்க்குறோம். ஒருவேளை அர்ஜுனன் கேட்காட்டா நாம கிருஷ்ணன் சொன்னதை கேள்வி கேட்போம். கேள்வி கேட்டு தான் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்க போறோம். கேள்வி கேட்கறது ஒரு வரம், மனுஷனுக்கு பகவான் கொடுத்திருக்கிற வரம். அதை நம்ம பயன்படுத்தணும். பிறகு ஒரு ஸ்லோகம் வரப்போகுது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஸ்டூடெண்ட்னா தொண்டு செய்யணும், கேள்வி கேட்கணும், பணிவோட. 3 லட்சணம் இருக்கு. இந்த 3 இருந்தால் தான் அவனுக்கு ஸ்டூடெண்ட்னு பேர். கேள்வி கேட்காம இருந்தால் ஸ்டூடெண்ட் இல்லை, பணிவோட இல்லைன்னா ஸ்டூடெண்ட் இல்லை, தொண்டு செய்யலைன்னா ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு பகவானே பிறகு சொல்ல போறார். அதனால நமக்கு புரிகிற வரைக்கும் நாம கேள்வி கேட்கணும். ஒருவேளை நமக்கு கேள்வி கேட்க தெரியலைன்னா, நமக்கு இப்படியெல்லாம் யோசிக்க தோணலைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. கிருஷ்ணனே நமக்கு பதில யோசிப்பாரு. ஒருவேளை கிருஷ்ணன் யோசிக்கலைன்னா பிறகு அந்த பரம்பரையில் வந்து யாராவது யோசிச்சிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லிட போறேன். அதனால அந்த பிரச்சனையும் வேண்டாம், கேள்வி கேட்க தெரியலைங்கிற பிரச்சனையும் வேண்டாம். அப்போ இங்கே இந்த இது இருந்ததுனால இதுக்கு இந்த கேள்விக்கு ஏன் அப்படி 2 தடவை சொன்னாங்க அப்படிங்கிறத இடத்துல தான் நம்ம போன வகுப்பை விட்டுருந்தோம். ஏன் 2 தடவை அப்படின்னா, நித்தியம் அப்படிங்கிறதுல 2 விதம் இருக்கு.
நாசம் அப்படிங்கிறதுலையும் ரெண்டு விதம் இருக்கு. ஒரு பொருள் தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நித்தியம். காலம் எல்லா காலத்திலையும் இருக்குது அப்படிங்கிறத நித்தியம்ங்கிற வார்த்தையால சொல்றோம். இப்படி இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. இப்போ அயோத்தியா இருக்குது. அயோத்தியால ராமர் இருக்காரா? இல்லை. மதுரா இருக்குது. அங்க கிருஷ்ணர் இருக்காரா? இல்லை. அவர் பிறந்த இடத்துல அவருக்கு கோவில் கூட இல்லை. அயோத்தியாலாவது ராமர் அவருக்கு கோவில்லையாவது வந்துட்டாரு. மதுராவில் அவர் கோவிலில் கூட அவர் இல்லை. அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. இப்போ கங்கா வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. சிந்து வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. யமுனா வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. காவேரி வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. நதி சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய உபனிஷத் 3 வள்ளி, அதனுடைய 4வது வள்ளியில் மகாநாராயண உபனிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகாநாராயண உபனிஷத்தில் நம்ம நாட்டில் உள்ள நதிகள் பேரெல்லாம் பட்டியல் போட்டிருக்கு. அதில் காவிரி எல்லாம் வருது. இப்போ வேதங்கள்லேயே காவிரி இருக்கு. இப்போ போன தடவை ஒரு தீப உதாரணம் சொல்லி சொன்னேன். அந்த நதி பேர் இருக்கு, நதி படுகை இருக்கு. ஆனா அன்னைக்கு இருந்த அதே தண்ணி இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா நதி இருந்துகிட்டே இருக்கு. இந்த செகண்ட்ல இருந்த தண்ணி அடுத்த செகண்ட்ல இல்லை. அப்போ நாம இப்படி மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பிரவாக நித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீர் பிரவாகம் அப்படின்னு நம்ம வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறதுனால நான் அந்த நதி உதாரணத்தை சொல்லி சொன்னேன். அடுத்து இதை பரிணாமி நித்தியம்னு சொல்லலாம். மாறிட்டு இருக்கு, ஆனா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆத்மா அப்படிப்பட்டது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிடக்கூடாது. அதனால பகவான் 2 வார்த்தை போட்டார், கிடுக்கிப்பிடி மாதிரி போட்டார். ஆத்மாங்கிறது கூடஸ்த நித்தியம். இப்போ கூடஸ்த அப்படின்னா பழைய காலத்தில் கொல்லப்பட்டறை, இரும்பு எல்லாம், கத்தி, கோடாரி, பிக்காசு, இப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் செய்கிறதுக்கு கொல்லப்பட்டறை இருக்கும். அந்த கொல்லப்பட்டறையில் இரும்பை அடித்து சூடாக்கி தேவையான ஷேப்புக்கு மாற்றுவாங்க. இவங்க வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு இரும்பு வச்சிருப்பாங்க, அதுக்கு கூட்டம்னு பேர். இன்னமும் கூட அந்த கூட்டம்ங்கிற வார்த்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். முக்கியமாக கொத்த வேலையெல்லாம் செய்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை இன்னும் புழக்கத்தில் தான் இருக்கு. அவங்க சுத்தியலை கூட கூடம்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூடம் அப்படின்னா எதில் வச்சு இரும்பை காய்ச்சின இரும்பை, சுட்ட இரும்பை அடித்து நம்ம உரு கொடுக்குறோமோ அதுக்கு கூடம்னு பேர். எத்தனையோ தலைமுறையாக அதில் அடிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் கீழே அந்த கூடம் அப்படியே இருக்கும்.
மாறவே மாறாது. மேலே இருக்கிறது தேவையான உருவத்துக்கு மாறும். இப்படி எத்தனையோ செய்துட்டாங்க, எத்தனையோ தலைமுறையாக செய்துட்டாங்க. ஆனால் கீழே இருக்க கூட்டம் வந்து மாறாது. இது வந்து பிறகு 15வது அத்தியாயத்திலையும் இந்த உதாரணம் வரப்போகுது. அப்போ கூட்டஸ்த நித்தியம், மாறவே மாறாத நித்தியம் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டித்தான் இந்த 2 வார்த்தையும் போட்டிருக்கு. இது ஒரு கிடுக்கிப்பிடி மாதிரி. அந்த கிடுக்கிப்பிடிக்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இது வந்து லௌகிக உதாரணம் இல்லை, உபனிஷத்து உதாரணம் சொல்றேன். இது வந்து நீங்க உள்வாங்க முடிஞ்சா உள்வாங்கிக்கிங்க, இல்லைன்னா சும்மா அப்படி கேட்டு வச்சுக்கோங்க, பிரயோஜனப்படும். இப்போ சாந்தோக்கிய உபனிஷத்துல ஆத்மாவை பத்தி சொல்லும்போது ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லியிருக்கு. பொதுவாக இப்போ நாம படிக்கிற இந்த இதுக்கும் அத்விதீயம், அத்வைதம் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ நான் சொல்றேன் இல்லையா விஷயங்கள், ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற புஸ்தகங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா இப்படியெல்லாம் ஒண்ணுமே இருக்காது ஒருவேளை. அதனால நாம் சொல்லுற விஷயம் இதை பத்தி கூடுதலா படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அல்லது நான் சொல்றது மாதிரி சொன்ன ஒரு புஸ்தகம் வேணும்னாலும் சரி, நீங்க வந்து வீடுதோறும் கீதை அப்படின்னு தமிழில் இருக்கு, கீதா ஹோம் ஸ்டடி அப்படின்னு இங்கிலீஷ்லையும் இருக்கு. தமிழில் கொஞ்சம் காஸ்ட்லி. ஒருவேளை யாராவது வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக, அதாவது பழைய புஸ்தகத்தை நமக்கு சீப்பாக வாங்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது. யாராவது வேணும்னா நமக்கு அதை சொல்லி வாங்கி ஏற்பாடு பண்ணலாம். இந்த முறையில் பகவத்கீதை வந்து அந்த புஸ்தகத்தில் இருக்கும். நான் சொல்கிறத விட கூடுதலும் இருக்கும். நான் உங்களை எல்கேஜி பிள்ளைகள் மாதிரி நினச்சி கொஞ்சமாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் கூடுதல் படிக்கணும்னாலும் அந்த புஸ்தகத்தில் படிக்கலாம், நான் சொன்னதை மாதிரி விஷயங்கள் படிக்கணும்னாலும் அந்த புஸ்தகத்தில் படிக்கலாம். அது உங்களுக்கு ஒத்தாசைக்கு அது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கிறாங்கிறக்காண்டி அந்த டிப்ஸ் தந்தேன். விஷயத்துக்கு வருவோம். ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அத்வைதம்னு இந்த பிலாசபிக்கு பேர் சொல்றாங்க. துவைதம்னா 2, சரியா? துவைதம்னா 2, அத்வைதம்னா 2 இல்லை. இப்போ உங்க மனசுல இது ஒன்றும் தோணி இருக்காது. உங்க மூளையை நான் இப்போ வந்து தீட்ட போறேன், பட்ட தீட்ட போறேன். சூரியனை மாதிரி இன்னொரு சூரியன் இருக்கா? நமக்கு தெரிஞ்சு இல்ல. சயின்டிஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்ச அளவில் வச்சுக்கிடுவோம். நம்ம சயின்டிஸ்ட் ஒன்றும் ஆக வேண்டாம். நமக்கு தெரிஞ்சு சூரியன் 1, இன்னொரு சூரியன் இல்லை. சந்திரன் 1 தான், இன்னொரு சந்திரன் இல்லை. பூமியும் 1 தான், இன்னொரு பூமி இல்லை. சரி, இப்போ 2 இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னெல்லாம் அர்த்தம் இருக்கலாம்னா, 2 இல்லைன்னா இப்ப இந்த பானை, என் கையில கொஞ்சம் பானை இருக்கு, நான் சொல்லி என்கிட்ட 2 இல்லைன்னு சொல்லேன். இது 2 இல்லையா? இதுவும் 2 இல்லை இல்லையா?
இதுவும் ரெண்டு இல்ல, இதுவும் ரெண்டு இல்ல. இது ரெண்டு, இது ரெண்டு இல்ல. இப்ப ரெண்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். ஒன்னா இருக்கலாம், மூணா இருக்கலாம், நாலா இருக்கலாம், கோடியா இருக்கலாம், லட்சமா இருக்கலாம். இல்ல நம்ம நாட்டு ஸ்டைல்ல சொன்னா அற்புதம், பத்மம் அப்படி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம். கோடி 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 கோடிக்கு கோடி அப்படி சொல்றதுக்கு நம்ம வார்த்தைகள்லாம் வச்சிருக்கோம். இப்போ அப்ப ரெண்டு இல்லைன்னு சொன்னா முதல்ல புரிஞ்சது மாதிரி இருந்து, இப்போ குழப்பம் வந்துட்டுல. சரி, பிரச்சனை வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம், மாத்தி சொல்லுவோம். நாட்டாம தீர்ப்பை மாத்தி எழுதுனானா ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லிடுவோம். எதுக்கு குழப்பம்? ஆத்மா ஒண்ணு, பிரச்சனை தீர்ந்து போச்சா? தீர்ந்து போச்சு மாதிரி இருக்கு. நான் இப்ப குழப்பத்தை ஏற்படுத்துவேன். சூரியன் எத்தனை? ஒண்ணு. சந்திரன் எத்தனை? ஒண்ணு. இது சூரிய, இது சந்திர. இப்ப எத்தனை இருக்கு? ரெண்டு. சூரிய இருக்கு, சந்திரன் இருக்கு, பூமி இருக்கு, செவ்வாய் இருக்கு, வியாழன் இருக்கு, வெள்ளி இருக்கு, சனி இருக்கு. ஒண்ணு 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 ஒண்ணா நிறைய இருக்கு. இப்ப ஒண்ணுன்னு சொன்னா பிரச்சனை தீரல. ஒண்ணுன்னு சொன்னா நிறைய இருக்கலாமே, ஒன்னொன்னா நிறைய இருக்கலாமே. அப்ப ரிஷிகள் யோசிச்சாங்க, இப்படி சொன்னா சரியாகாது. அதனால கிடுக்கிப்பிடி போட்டாங்க. இப்படி நவள விடப்படாது, இப்படி நவள விடப்படாது, கிடுக்கிப்பிடி போட்டாங்க. ஏகமேவ ஒண்ணுதான், அத்விதீயம் ரெண்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. ஒண்ணுதான், ரெண்டு கிடையாது. இதுதான் உபனிஷத்து வாக்கியம். உபனிஷத்து ஒரிஜினலா அப்படித்தான் சொல்லுது. ஆனா நடைமுறை பேச்சு வழக்கில் சொல்றவங்க அத்வைதம் அத்வைதம் சொல்றாங்க. அத்வைதம் சொன்னா அதுல குழப்பம் இருக்கு. ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு சொன்னா தான் குழப்பம் தீரும். அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னா தான் குழப்பம் தீரும். இத மாதிரி பகவானும் இங்க வெறுமனே நித்தியம்னு சொன்னாலும் குழப்பம் வரலாம். அவினாஷி அனாஷின்னு சொன்னாலும் குழப்பம் வரலாம். அதனால ரெண்டையும் சேர்த்து சொல்லி குழப்பத்தை தீர்த்துருவோம் அப்படின்னு பகவான் அனாஷினக அப்பிரமேயஸ்ய அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப இதுல இனி அப்பிரமேயஸ்யன்னு ஒரு வார்த்தை இருக்கு. பகவத் இந்த திருக்குறள் சொல்லும்போது சொல்லுவாங்க, கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படிம்பாங்க. இன்னொரு பாடல் இருக்கு, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு. அது மாதிரி பகவத்கீதைக்குள்ளேயும் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில பிரயோஜனப்படக்கூடியதும். இப்ப நாம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ்ல நாம இந்த உடம்பு இல்லை, நாம அழியக்கூடியது இல்லை அப்படிங்கிற அழியக்கூடிய பாசிபிலிட்டிஸ் எத்தனை, அந்த எந்த பாசிபிலிட்டிஸும் நமக்கு கிடையாது. நாம நித்தியமானவங்க, நித்தியத்துல பல வெரைட்டி இருக்கு. நாம எப்படிப்பட்ட நித்தியம் இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். இப்ப அடுத்த ஒரு விஷயத்துல கிளாரிட்டி கொண்டு வர போறோம். அது அப்பிரமேயம் அப்படிங்கிற வார்த்தை. நான் நினைக்கிறேன் இப்ப தொடங்குனா ஒருவேளை இடையில நிறுத்த வேண்டியிருக்கும். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், கேள்வி இல்லைன்னா தொடங்குறேன். அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி இருந்தா கேட்கலாம்.
பேரு உடம்புக்கா ஆத்மாவுக்கா சுவாமி? என்னம்மா? பேரு உடம்புக்கா ஆத்மாவுக்கா? பேரு உடம்புக்கு அல்லது ஜீவாத்மாவுக்குன்னு வேணா சொல்லலாம். கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லணும்னா, சொஃபிஸ்டிகேட்டடா சொல்லணும்னா ஜீவாத்மாவுக்கு. ஜீவாத்மாங்கிறது என்னது? ஒரு கற்பனை, ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட். இப்போ நான் வேதனிஷ்டானந்தா அப்படிங்கிற ஜீவாத்மா, நீங்கள் குமாரி உஷா அப்படிங்கிற ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு தான் பேரு, இந்த ஜீவாத்மாவுக்கு தான் சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த ஜீவாத்மாவுக்கு தான் சாமி கும்பிடுறது, தியானம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது. இதெல்லாம் இந்த ஜீவாத்மா தன்னுடைய ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சில ப்ராசஸ் நடக்கணும். அந்த ப்ராசஸுக்கு வேண்டி இதெல்லாம் பெரியவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால நம்ம எல்லாருக்கும் பேர் ஆத்மா தான். இந்த உடம்புக்கு தான் இந்த பேர், அந்த உடம்புக்கு அந்த பேர். ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரே பேர் சொல்லணும்னா அது ஆத்மா. இப்போ இது பானை, இது டம்ளர், இது மூடி, வேற வேற பேரு. ஆனா இது எல்லாத்துக்கும் களிமண்ணுங்கிறது தான் ஒரே பேர். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த வேணா சொல்றேன். எப்படி இந்த ஒவ்வொன்றுக்கு நம்ம வித்தியாசம் ஏற்படுத்துறோம், இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்கு அப்படி நம்ம பெரியவங்க அதுக்கும் ஒரு சயின்ஸ் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அர்த்த குண கிரியா, 3 ஸ்கேல். இந்த ஒன்றை இன்னொன்னுல இருந்து வித்தியாசப்படுத்துறது எது? அசத்த அனாத்மாவை பேரு வடிவங்களை ஒன்னுல இருந்து இன்னொன்னு வித்தியாசப்படுத்துறது எது அப்படின்னா இதனுடைய குணம், இதனுடைய அர்த்தம், அதாவது பிரயோஜனம், இதனுடைய கிரியா செயல். ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில இந்த 3ல வித்தியாசம் இருந்தா அதை இன்னொரு பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பொருட்கள் எப்படி களிமண்ணு காரணம், அந்த களிமண்ல இருந்து காரியங்கள் வருது, நிறைய காரியங்கள் வருது. இந்த காரியங்கள் நிறையன்னு எப்படி சொல்றோம்? ஏன் அதுக்கு வேற வேற பேர் வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வடிவம் வேற, அதனுடைய உபயோகம் வேற, அதனுடைய குணங்கள் வேற, அதால நமக்கு வரக்கூடிய பிரயோஜனம் வேற, அதை கொண்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வேற. இந்த மாதிரி இதெல்லாம் வேறையா இருக்கிறதுனால அர்த்த குண கிரியா இந்த 3 வேறையா இருக்கிறதுனால நாம இதுல இருந்து இது வேற அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் காரியம்னு சொல்றோம். காரணத்துல இருந்து காரியத்தை வேறுபடுத்துறது அர்த்த குண கிரியா. அதனால உங்கள்ல இருந்து நான் வேற, என்னில இருந்து நீங்க வேற, நாம ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறையா இருக்கிறோம். அப்படி வேறையா இருக்கிறதே விவகாரத்துக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நாம் என்ன பண்ணுறோம்? பேரு போடுறோம். ஆணு பெண்ணு அப்படின்னு பிரிக்கிறோம். மனுஷங்க விலங்குகள் அப்படின்னு பிரிக்கிறோம். ஆயுர்வேதத்தில் போனால் வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பு அப்படின்னு பிரிப்பாங்க. இப்படி நாம் அதிகமான பிரிவினைகள் எதுக்காக வேண்டி செய்கிறோம்னா இந்த உலகத்தில் இதை டீல் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக வேண்டி.
பொத்தாம் பொதுவாக நாம் டீல் பண்ணினா அது குழப்பம் வரும். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் யுனிக், ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக டீல் பண்ணணும். அதுக்காக வேண்டி நாம் பேர் போட்டு வச்சிருக்கிறோம். மேற்கொண்டும் பலவிதமான வகைகள் வச்சிருக்கிறோம். உயிர்களில் மனிதர்களில் ஆண் பெண், இப்படி இந்த ஊர்க்காரங்க, இந்த மொழிக்காரங்க, இந்த வயசுக்காரங்க, இப்படி எப்படியெல்லாம் நம்மளை பிரித்து ஆளும் சூழ்ச்சி, நம்மளை ஆள்றதுக்காக வேண்டி நம்முடைய எதிரிகள் நம்மளை பிரித்தாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி நம்ம பலவிதமாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் சில சௌகரியங்கள் இருக்குது. உலக விவகாரத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. அதனால் நாம் அப்படி பிரித்து வச்சுருக்கிறோம். அதனால் பேருங்கிறது உடலுக்குத்தான், ஜீவாத்மாவுக்குத்தான். ஏன்னா உடல்ங்கிறது மட்டும் ஜீவாத்மா இல்லை. ஜீவாத்மாவில் இந்த உடல் இருக்குது, சூக்ஷ்ம உடல் இருக்குது, காரண உடல் இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது, பிராணன் இருக்குது. அப்போ அதெல்லாம் விடுபட்டு போக வேண்டாங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஜீவாத்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்தினேன். அந்த ஜீவாத்மாங்கிற வார்த்தைக்குள்ளே இவங்க எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க. வேற கேள்வி? சுவாமி, அத அர்த்த கிரியாவில் குணமும் கிரியாவும் புரிஞ்சு அர்த்தம் கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொன்னா நல்லா இருக்கும். அர்த்தம் அப்படிங்கிறது இதனுடைய பிரயோஜனம். இது சோறு வைக்கலாம், இதில் தண்ணி குடிக்கலாம். இதனுடைய பிரயோஜனங்கள் வேற. இந்த அர்த்தங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் பிரயோஜனம்ங்கிற வார்த்தையில் மனசிலாக்கிங்க. ஒரு பொருளுடைய பிரயோஜனம் இன்னொருடைய பொருளுடைய பிரயோஜனமும் வேற வேற. இது மூடுறதுக்கு பயன்படும். அர்த்தமில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரயோஜனம் இல்லாமல் பேச அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. ஒரு ஆங்கிள் அர்த்தம்ங்கிறது ஒரு ஆங்கிள் பிரயோஜனம். குணம்ங்கிறதுல ஒன்று பானை மாதிரி இருக்கு, ஒன்று டம்ளர் மாதிரி இருக்கு, ஒன்று மூடி மாதிரி இருக்கு. இந்த ரூப வித்தியாசங்கள் எல்லாம் அந்த குணம்ங்கிறதுக்குள்ள வந்துடும். அப்புறம் சிவப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, குள்ளமா இருக்கு, நெட்டையா இருக்கு, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே குணத்துல வரும். வேற இந்த இடத்துல வகுப்பை நிறைவு பண்ணுவோம். ஒரு சில விஷயங்கள் வகுப்பை நிறைவு பண்ணிட்டு சொல்றேன்.